இன்னைக்கு நம்ம ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இதில் வந்து யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் இருக்கிற ஒரு 3 சம்ஸ் பார்க்க போகிறோம். அந்த சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் நம்ம என்ன ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கான இன்டர்வலும் கொடுத்துருவாங்க. ஸோ -∞ இதை வந்து கட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம். காம்ப்ளெக்ஸ் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா எஃப் அப்படின்னா ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மை டினோட் பண்ணுறது இந்த கேபிட்டல் எஃப். ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/√2 பை இன்டெக்ரல் -∞ to எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் ஐஎஸ்எக்ஸ் டிஎக்ஸ். இதை வந்து நம்ம ஷார்ட்டாக கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னு டினோட் பண்ணலாம். இதில் வந்து இன்வர்ஸ் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு, ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு. இந்த இன்வர்ஸ் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதனால இதுவும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபார்முலாவும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே வெளியே வந்துடும். இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் வந்து உள்ளே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இ பவர் ஐஎஸ்எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நம்ம எழுதும்போது இந்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு எழுதும்போது பாசிட்டிவாக இருக்கும். அது இன்வர்ஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நம்ம எழுதும்போது இந்த இ பவரில் மைனஸ் வரணும். அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா தெரியணும் அப்படின்னா இதில் சைன் காஸ்க்கு ஃபார்முலா இருக்குது ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சம் கொஷினில் டைரெக்டாக கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு கொஷினில் வந்து கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் சைனு காசு அந்த மாதிரி ஃபங்க்ஷனாக இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து ஜென்ரலாகவே கேட்பாங்க ஃபைண்ட் த ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொஷினில் கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறதுனால இங்கே வந்து எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. fs of f of x is equal to √2 integral 0 to infinity f of x sin sx dx. இது வந்து சைன் டிரான்ஸ்ஃபார்முக்கான சைனுக்கான ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம். அது வந்து இன்வர்ஸ் ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். இங்கே உள்ள வந்து எஃப்எஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸுமே இதில் இருக்காது. ஸோ இது வந்து இன்வர்ஸ் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது காஸ்க்கான ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இங்கே கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால இங்கே சீன்னு போட்டுக்கிறோம். fc of f of x is equal to √2 integral 0 to infinity f of x cos sx dx. ஸோ அதுக்கான இன்வர்ஸ் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா f of x small f of x is equal to √2 integral 0 to infinity. இங்கே உள்ள வந்து இந்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன் fc of f of x கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறதுனால சஃபிக்ஸில் சீன் போட்டுக்கிறோம். fc of f of x cos sx dx. ஸோ இந்த 3 செட் ஃபார்முலாஸும் படிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜென்ரலான ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மு, நெக்ஸ்ட்டு சைனுக்கான டிரான்ஸ்ஃபார்மு, கொசைனுக்கான டிரான்ஸ்ஃபார்ம். இந்த எல்லா ஃபார்முலாஸும் படித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம யூனிவர்சிட்டி கொஷின்ஸில் இருக்கிற ஒரு 3 கொஷின்ஸ் போட போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அதாவது இது வந்து 2022 அந்த இயரில் கேட்டிருக்கிற யூனிவர்சிட்டி கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 8 மார்க் சம்மில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபைண்ட் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 mod x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த புக்கில் வந்து லெஸ் தென் மட்டும்தான் போட்டிருந்துச்சு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனாலும் லெஸ் தென் மட்டும் போட்டாலும் நம்ம இன்டெக்ரல் லிமிட்ஸில் வந்து அது சேம் தான். ஸோ லெஸ் தென் எல்லாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ, mod x இஸ் கிரேட்டர் தென் ஏ கிரேட்டர் தென் 0 இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. புக்கில் வந்து எக்ஸ்ட்ராவாக அங்கே ரெடியூஸ் தட் அப்படின்னு இந்த 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஷின் பேப்பரில் வந்து இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை மட்டும் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கான நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னது f of x. ஜென்ரலாக நம்ம காம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா. இந்த ஃபார்முலா தான் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஜென்ரலாக ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கேட்டாங்கனாலே நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x வந்து 1/√2 integral -∞ f of x e power isx dx. ஸோ நெக்ஸ்ட்டு
இது வந்து கொஷின். ஸோ கொஷினில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க 1. அதாவது இந்த லிமிட்டை வந்து இப்படி மாற்றி எழுதியிருக்காங்க. mod x less than or equal to a அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா minus a less than or equal to x less than or equal to a அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதை தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஷினில் வந்து இங்கே mod x is less than or equal to ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து இங்கே மைனஸ் ஏ லெஸ் than or equal to t less than or equal to a அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 2 வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இண்டிபெண்ட் வேரியபிள் வந்து எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம், டீன்னு யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து இங்கே எக்ஸ்ன்னு போட்டு இங்கே டீன்னு போட்டிருக்காங்க. ஆனால் 2 இடத்துலையும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே எக்ஸ்ன்னு போட்டால் நம்ம இங்கேயும் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே டீன்னு எழுந்தோன்னா இங்கேயும் டீன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, f of x is equal to 1 minus a less than or equal to x less than or equal to a. f of x is equal to 0 minus infinity less than x is less than minus a. அதே மாதிரி a is less than x is less than infinity. அதாவது இந்த ஒரு லைன் இப்படி போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து மைனஸ் ஏ அப்படின்னு இருக்கு, இங்கே வந்து ஏ அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 இருக்கு. ஸோ இதுக்கு இந்த பக்கம் போனாலும் 0, இதுக்கு இந்த பக்கம் போனாலும் 0 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ நம்ம மைனஸ் ஏலேருந்து ஏ வரைக்கும் தான் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாவை அகைன் இங்கேயும் எடுத்து எழுதியிருக்காங்க. எழுதின அதே ஃபார்முலாவை இன்னொரு முறை இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ எடுத்து எழுதிட்டு இப்போ நம்ம இன்டெக்ரலை வந்து இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டின்றதை மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் ஏ, அதாவது இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி இங்கே இருக்கா, இன்ஃபினிட்டி இங்கே இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம பிரிச்சுக்கிறோம்னா மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து இந்த மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து மைனஸ் ஏ வரைக்கும், அப்புறம் மைனஸ் ஏலேருந்து ஏ வரைக்கும், அதுக்கப்புறம் ஏலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படின்னு 3ஆக இன்டெக்ரலை பிரித்து எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக அதை நம்ம ஒரே ஸ்டெப்லேயே மைனஸ் ஏலேருந்து ஏ வரைக்கும் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துலையும் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் 0 தான், இங்கேயும் 0 தான் வரப்போகுது. அதை வந்து அவங்க ஒரு ஸ்டெப்பாக எடுத்து எழுதியிருக்காங்க. நம்ம அதை டேரெக்டாக நம்ம இந்த ஸ்டெப் டேரெக்டாகவே எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப் நம்ம டேரெக்டாக வேணாலும் எழுதிக்கலாம். இந்த 2 ஸ்டெப்பும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான். ஸோ ஃபஸ்ட்டு சம்மு நம்ம டீட்டெயிலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மேபி இதெல்லாம் போட்டிருக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் ஏல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0, மைனஸ் ஏலேருந்து ஏல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1, 0லேருந்து இன்ஃபினிட்டியில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0. ஸோ இதுவும் 0, இதுவும் 0, இந்த 2 டேர்மும் என்ன ஆயிரும்னா 0 ஆகிடும். ஸோ இந்த 2 டேர்மும் நம்ம விட்டுடலாம். ஸோ நடுவில் இருக்கிற ஒரு டேர்ம் மட்டும் எழுதிக்கிறோம், மைனஸ் ஏ டு ஏ இ பவர் ஐஎஸ்எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு. ஸோ தட் இஸ் 1/√2 பை இ பவர். இப்போது இ பவரை இன்டகிரேட் பண்ணோன்னா இ பவர் ஐஎஸ்எக்ஸ், ஐஎஸ் அப்படிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ அந்த கோஎஃபிஷியண்ட்டை நம்ம டிவைட் பைல எழுதிக்கணும். ஸோ லிமிட்ஸ் வந்து மைனஸ் ஏலேருந்து ஏ வரைக்கும். இந்த லிமிட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது, 1/√2 பை இ பவர் ஐஎஸ்ஏ பை ஐஎஸ் மைனஸ், ஸோ இப்போ மைனஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் ஐஎஸ்ஏ பை ஐஎஸ் அப்படின்னு வருது. ஸோ இந்த ஐஎஸ்ஸை காமனாக எடுத்து இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபார்முலா எப்படி வருதுன்றதை நான் எழுதிடுறேன். இ பவர் ஐஏஎஸ், இதை நம்ம எப்படி எழுதலாம், காஸ் ஏஎஸ் மை ப்ளஸ் ஐ சைன் ஏஎஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? அதே இ பவர் மைனஸ் ஐஏஎஸ் நம்ம எப்படி எழுதலாம், காஸ் ஏஎஸ் மைனஸ் ஐ சைன் ஏஎஸ் அப்படின்னு எழுதலாமா? இப்போ நமக்கு என்ன வேணும், இ பவர் ஐஏஎஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஏஎஸ் வேணும். அப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணணும்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். இங்கே மைனஸ், ஸோ இங்கேயும் மைனஸ், இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும், இ பவர் ஐஏஎஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஏஎஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து காஸ் ஏஎஸ் மைனஸ் காஸ் ஏஎஸ் இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும், இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே ஐ சைன் ஏஎஸ் அதே மாதிரி ப்ளஸ் ஐ சைன் ஏஎஸ், அப்போ என்ன வரும், 2 டைம்ஸ் ஐ சைன் ஏஎஸ் அப்படின்னு வரும். ஸோ இதுதானே நமக்கு வேணும். இ பவர் ஐஏஎஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஏஎஸ்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 2i சைன் ஏஎஸ்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டேரெக்டாக இப்படி ஒரு ஃபார்முலா எழுதி படிச்சிருப்போம். சைன் ஏஎஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஐஏஎஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஏஎஸ் டிவைடட் பை 2i
இதை வந்து ஒரு ஃபார்முலான்னு கூட நம்ம எழுதி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இ பவர் ஐஏஎஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஏஎஸ் அப்படிங்கிறதுக்கு 2i sin ஏஎஸ் அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இந்த ஐயும் கேன்சல் ஆயிரும். அதாவது இங்கே ஒரு ஐ இருக்கா, இந்த ஐயும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு 2 இருக்குது, இந்த √2வும் இந்த 2 கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு √2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ ரூட் ஆஃப் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/π sin ஏஎஸ் பை எஸ் அப்படின்னு வரும். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர், அதாவது கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனுக்கான ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இது வரைக்கும் தான் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்கன்றதுனால நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா செகண்டு, அடுத்து 8 மார்க் கொஷின் அந்த கொஷின் பேப்பரில் இருந்தது. ஃபைண்ட் த ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ், அதுக்கப்புறம் ஏ கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஹென்ஸ் ஃபைன், அங்கே கொஷின் பேப்பரில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஹென்ஸ் ஃபைன் எஃப்சி ஆஃப் எக்ஸ் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ். இது வந்து ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங்னா, த ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் அப்படிங்கிறத ஷார்ட்டாக இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கொஷின் வந்து ஃபைண்ட் த சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் ஏ கிரேட்டர் தென் 0 அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் எஃப்சி ஆஃப் எக்ஸ் இ பவர் ஏஎக்ஸ்னா இதுக்கான ஆன்சரை நம்ம யூஸ் பண்ணி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எக்ஸ் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கான கொசைன் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அதை வந்து இந்த புக்கில் கிளியராகவே கொடுத்துருக்காங்க, ஆனால் கொஷின் பேப்பரில் இந்த டேர்ம் மட்டுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷனில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இஸ் கிவன் பை. ஸோ நம்ம டேரெக்டாக இப்போ ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ எஃப்எஸ் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இதை √2/π இன்டெக்ரல் 0 to infinity, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும் இல்லையா, நம்ம டேரெக்டாக எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனை எழுதிக்கிறோம். என்ன ஃபங்க்ஷன் அது, இங்கே வந்து கொஷினில் ஆக்சுவலாக எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் என்ற சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சைன் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். தட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/π. அதுக்கப்புறம் இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ என்ன ஃபார்முலா, அதாவது இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்டு ஏ சைன் பிஎக்ஸ் மைனஸ் பி காஸ் பிஎக்ஸ். இது வந்து ஃபார்முலா கரெக்டாக. ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். இ பவர் இங்கே மைனஸ் ஏஎக்ஸ்ன்றதுனால மைனஸ் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக எஸ் இருக்கிறதுனால எஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் ஏ சைன் எஸ்எக்ஸ் மைனஸ் எஸ் காஸ் எஸ்எக்ஸ். ஸோ லிமிட்ஸ் வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி. ஸோ இந்த இன்ஃபினிட்டிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு ஃபார்முலா தெரியும், இ பவர் இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0ன்னு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு முறை சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த இந்த டேர்ம் வந்து 0ன்னு ஆயிரும். இந்த டேர்ம் 0ன்னு ஆச்சுன்னா 0 இன்ட்டு எனிதிங் இஸ் 0. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாகவே 0ன்னு வந்துடும். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே 0, அப்புறமா மைனஸ் போட்டுக்கிட்டு இந்த 0வை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இ பவர் 0ங்கிறதுக்கான வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ அப்போ இங்கே 1ன்னு இருக்கும். 1/a ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சைன் 0 0, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ மைனஸ் ஆஃப் இந்த காஸ் டேர்ம், காஸ் 0 1 இல்லையா, மைனஸ் எஸ் அப்படின்றது மட்டும் இருக்கும். ஸோ இந்த 0வை வந்து அவங்க விட்டுட்டு என்ன எழுதியிருக்காங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த எஸ் பை, ஸோ இந்த எஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறத டேரெக்டாக எழுதியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் வந்து ஃபோரியர் நம்ம கேட்டிருக்கிற கொஷினுக்கான ஆன்சர், அதாவது ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, கொசைன் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நமக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கா. ஸோ இந்த ஆன்சருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்,
d by ds of fs of s இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ d by ds of Fourier sine transform of s is equal to square root of 2 by pi integral 0 to infinity e power minus ax, அதாவது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இந்த d by ds அப்ளை பண்ணுறாங்க. ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா fs of s is equal to square root of 2 by pi integral 0 to infinity e power minus ax sin sx dx. கரெக்டா? அதாவது f of x பதிலாக e power ax அப்படின்னு இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் d by ds எடுத்தால் என்ன வரும்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு d by dsன்னு ஆயிரும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து எக்ஸும் இருக்கிறதுனால டோ பை டோ எஸ், இது வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் தான் வரும் அப்படிங்கிறதுனால இங்கே டோ பை டோ எஸ் அப்படின்னு போட்டுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை அப்படியே எழுதிக்கிட்டு இந்த எஸ்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நமக்கு என்ன வரும்? சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ். ஸோ காஸ் எஸ்எக்ஸ், இங்கே எக்ஸுங்கிறது இதோட கோஎஃபிஷியன்ட்டுங்கிறதுனால எக்ஸ் திரும்பவும் முன்னாடி எடுத்து எழுதிக்கணும். புரியுதா? ஸோ எக்ஸ் காஸ் எஸ்எக்ஸ் அப்படின்னு வரும் டிஎக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது எப்படி தனியாக பிரித்து எழுதிக்கிறாங்க. இந்த எக்ஸை வந்து இந்த டேர்மோட சேர்த்துக்கிட்டு இந்த காஸ் எஸ்எக்ஸ்ன்றதை எப்படி எழுதிக்கலாம். இப்போ இதை பார்த்தா நமக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா? இது வந்து எதுக்கான ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi, இது வந்து அதாவது எஃப்சி ஆஃப் எக்ஸ் எஸ் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். கரெக்டாக? எஃப்சி ஆஃப் கொசைன் டிரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா. கரெக்டா? இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்? எஃப்சி ஆஃப் எக்ஸ் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் அப்படின்றத எழுதிக்கிறோம். அதாவது இந்த ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு அதுலேருந்து எது வருதுன்னா ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ அப்போது இந்த வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிட்டு ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஆக்சுவலாக நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? இங்கேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதையே நம்ம திரும்ப எழுதிக்கிறோம். டி பை டிஎஸ் ஆஃப் எஃப்எஸ் ஆஃப் எஸ்க்கான வேல்யூ மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா? இந்த எஃப்எஸ் ஆஃப் எஸ்க்கான இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi மேலே ஃபஸ்ட் சப்டிவிஷனில் நம்ம கால்குலேட் பண்ண எஃப்எஸ் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து டி பை டிஎஸ்னால் என்னது? எஸ்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த ரூட் ஆஃப் 2 by pi அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே இருக்கும். இதை வந்து யூ பை வி மாடலில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யூ பை வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? கீழே வி ஸ்கொயர் அப்படின்னு வரும். இங்கே வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா? ஓகே, இதோட இதுக்கான ஆன்சர் முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது ஃபஸ்ட் ஒன்க்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரு. இதுலேருந்து நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? அதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். இது அப்புறம் நம்ம தனியாக கீழே எடுத்து எழுதிக்கலாம். சரியா? இது வந்து ரெண்டாவதுக்கான ஆன்சரு. ஸோ அவங்க இதுலேருந்து நம்ம ஏன் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நம்ம ஏன் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் சூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து நம்ம ஈஸியாக போட முடியும் அப்படிங்கிறதுனால அவங்க ஹின்ஸ் ஃபைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆன்சரை வச்சு நம்ம அதுக்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ நமக்கு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காசு வரும் அப்படிங்கிறது தெரியுங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சைனுக்கான ஆன்சர் வந்தவுடனே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் போட்டே போனோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதுக்கான ஆன்சரை ரீச் பண்ணிட முடியும். ஸோ செகண்ட் கொஷினு. ஸோ தேர்டாக இதில் என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஒன்று கேட்டிருந்தாங்க. கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் எதோடது அப்படின்னா ஃபைண்ட் த ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். புக்கில் வந்து சைன் காசு ரெண்டுத்துக்கும் சேர்த்து போட்டிருக்காங்க. ஆனால் கொஷின் பேப்பரில் ஃபைண்ட் த ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்து இந்த கொஷினை கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக இது வந்து சைன் போட்டு அப்புறமா காசுக்கு போயிருக்காங்க. நம்ம டேரெக்டாக கொசைன் டிரான்ஸ்ஃபார்மே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு
டேரெக்டாக நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதுக்கான ஃபார்முலா எஃப்சி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா எழுதிட்டு இந்த ஃபார்முலாலே இப்போ அவங்க 2 லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, 0லேருந்து 1 வரைக்கும் எக்ஸு, 1லேருந்து 2 வரைக்கும் 2 மைனஸ் எக்ஸ், அதுக்கப்புறம் 2க்கு அப்புறம் 0ன்றதுனால அந்த 3வது லிமிட்டை நம்ம விட்டுடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 லிமிட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து u dv, u இது வந்து dv, இங்கே வந்து இது ஃபுல்லாக dv. ஸோ u dvயில் இங்கே இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து யூன்னு எடுத்துக்கிட்டு இதை டிவின்னு எடுத்துக்கிட்டு இன்டகிரேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்த யூடிவி மெத்தட் வந்து எப்படி போடுறதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஸ்டெப் வரும். ஸோ வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ அதெல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கிற டேர்மாக காமன் டினாமினேட்டர் வச்சு இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டெப் எப்படி வருது அப்படின்னா, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/π 2 cos எஸ்ஸு, அதுக்கப்புறம் மைனஸ், இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காஸ் ஸ்கொயர் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2s பை 2 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இங்கே 1 மைனஸ் காஸ் 2s அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த 2 இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா 2 காஸ் ஸ்கொயர் எஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண இந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 டேர்ம்லேருந்து காஸ் எஸ்ஸை வெளியே எடுத்துட்டு 1 மைனஸ் காஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த த்ரீயுமே வந்து கொஷின் பேப்பரில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்ஸ் தான். எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்குறதுனால கொஞ்சம் ஈஸியான சம் மட்டுமே போட்டிருக்கேன். ஸோ இந்த 3 சம்மும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன்.